இப்போ ஒரு பெரிய அழகான மரத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதாவது, நீங்க அந்த மரத்த நேர்ல பார்க்குறீங்க. அதில இருக்கிற அந்த கிளைகள், அப்புறம் பச்சை பசேல்னு இருக்கிற இலைகள், சுவையான பழங்கள், இது எல்லாமே உங்க கண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ம். ஆனா அப்படியே கொஞ்சம் தள்ளி, அருகருகேயே இருக்கிற 2 மரங்கள கவனிங்க. அதுல ஒரு மரம் ரொம்ப செழிப்பா, இனிமையான பழங்கள குடுக்குது. ஆனா இன்னொரு மரம் அப்படியே வாடி போய், காஞ்சு போய் நிக்குது. இப்போ இப்படி ஒரு காட்சிய பார்த்தா நாம உடனே என்ன செய்வோம்? பொதுவா நம்ம மண்ண பாப்போம். ஆமா, அந்த மரத்துக்கு தண்ணீர் சரியா கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது பொதுவா மனிதர்களோட இயல்பு என்னன்னா, நம் கண்களுக்கு தெரியிற வெளிப்புற காரணங்கள மட்டும்தான் நம்ம எப்பவுமே ஆராய்வோம். ஆனா, அந்த மரத்தோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உண்மையான ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம் பூமிக்கடியில மறைஞ்சிருக்கு. ஓ, அந்த வேர் பகுதிய சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த மரத்தோட வேர். சோ, வேர் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த மரத்தோட பலனும் இருக்கும். அட, இது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. பாத்தீங்கன்னா, மனித வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சொல்லப்போனா, இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டாக்டர் பண்டித் ஜி கண்ணைய யோகி எழுதிய மானச யோகம் புத்தகத்தோட 2வது சாப்டரையாவது எங்களுக்கு விளக்குங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டிருந்தாங்க. ஆனா உங்களுக்காக இந்த முழு புத்தகத்துல இருக்கிற விஷயங்களையும் நாம இன்னைக்கு அலச போறோம். வாவ், சூப்பர். குறிப்பா நீங்க கேட்ட அந்த 2வது சாப்டருக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து இத பார்க்க போறோம். அதாவது, மனிதர்கள் ஏன் வித்தியாசமா இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் இன்னொருத்தருக்கு தொடர் தோல்வியும் ஏன் கிடைக்குது, இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்ச்மம் என்ன, இதையெல்லாம் நாம இப்போ டீகோட் செய்ய போறோம். ஆமா, கண்டிப்பா டீகோட் பண்ணியே ஆகணும். சரி, நாம நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம். இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல ஆசிரியர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாழ்க்கையில நாம எல்லாருமே இன்பத்தை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இன்பமும் வெற்றியும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறதில்ல. ஏன் இந்த வேற்றுமை? இது ரொம்பவே அடிப்படையான, ஆனா பலரும் தங்களுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க குறிப்பிட்ட அந்த 2வது அத்தியாயம் இந்த வேற்றுமைக்கான காரணங்களைத்தான் மிக ஆழமா பகுப்பாய்வு செய்யுது. ஓஹோ. இப்போ வாழ்க்கையில நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பலரும் பல காரணங்களை சொல்லுவாங்க. சிலர் எல்லாம் என் கர்மவெனப்பா அப்படின்னு சலிச்சுக்குவாங்க. ஆமா, அது ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்றதுதான். இன்னும் சிலர் இது கடவுளின் சித்தம், அவர் எழுதின விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அதிர்ஷ்டம், நவக்கிரகங்களோட நிலை அல்லது கைரேகை தான் ஒருத்தனோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுன்னு நம்புறவங்களும் இருக்காங்க. கரெக்ட். ஆனா ஆசிரியர் ஜி கண்ணைய யோகி இந்த இடத்துல ஒரு வலுவான தர்க்கத்தை முன்வைக்கிறார். இதெல்லாம் முழுமையான உண்மை கிடையாதுன்னு அவர் வாதிடுறார். ஒரு நிமிஷம், இதெல்லாம் காரணம் இல்லனா வேற என்னவா இருக்க முடியும்? இது எல்லாமே பல 100 வருஷங்களா மக்கள் நம்பிட்டு வர்ற விஷயங்களாச்சே. உண்மைதான். ஆனா ஆசிரியர் கேட்கிற கேள்வியை கொஞ்சம் பாருங்க. கடவுள்னு ஒருத்தர் கருணை வடிவானவர்னா, அவர் ஏன் ஒருவனை ஏழையாகவும் இன்னொருவனை பணக்காரனாகவும் படைக்க வேணும்? லாஜிக்கான கேள்வி. அவருக்கு ஏன் அந்த பாரபட்சம் வர வேண்டும்? அதே போல ஆகாயத்துல சுத்திட்டு இருக்கிற நவக்கிரகங்கள் ஏன் குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு மட்டும் கெடுதல் செய்யணும்? எந்த ஒரு செயலுக்கும் தகுந்த அறிவியல் பூர்வமான காரணம் இல்லாம பிரபஞ்சத்துல எதுவும் தன்னிச்சையா நடப்பதில்லை அப்படிங்கிறது தான் புத்தகத்தோட வாதம். அப்போ விதி இல்ல, கடவுளின் பாரபட்சம் இல்ல, கிரகங்கள் இல்லைன்னா இந்த ஏற்றத்தாழ்வுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, அந்த மரத்தின் வேர் ஒப்பீடு அதே தான் இங்கும் பொருந்தும். ஒரு மரத்தோட செழிப்புக்கு எப்படி கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர் காரணமோ அதே போல மனிதனோட இன்பத் துன்பங்களுக்கும் அவனோட வாழ்க்கையில நடக்கும் எல்லா வேற்றுமைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த மூல காரணம் மனம் மட்டுமே. ஓ, மனம்தான் காரணமா? ஆமா, நம்மோட மனம்தான் நம்மோட யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு ஆசிரியர் திட்டவட்டமா சொல்றார். மனம்தானா? சரி, வேற்றுமைக்கு காரணம் மனம் என்று தெரிந்துவிட்டோம். ஆனா அந்த மனம் என்றால் என்ன? அது எங்கே இருக்கு? நிறைய பேர் மூளைய தான் மனம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அது ஒரு பொதுவான குழப்பம். அறிவியல் படி பார்த்தா மூளைதானே உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்துகிறது. அப்புறம் ஏன் மனம்னு தனியா ஒன்ன பிரிக்கணும்? இங்குதான் நாம கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். மூளை என்பது மனமானு கேட்டா ஆசிரியர் பார்வையில் உறுதியாக இல்லை. உறுதியா இல்லையா? ஆமா, இத விளக்க அவர் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்கிறார். இப்போ ஒரு வீணை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த வீணை இல்லாமல் இனிமையான இசை வராது என்பது 100க்கு 100 உண்மைதான். அதுக்காக அந்த வீணையே இசையாகிவிட முடியுமா?
ஓ, கண்டிப்பா முடியாது. அந்த வீணைய மீட்டுவதற்கு இசை ஞானம் உள்ள ஒரு கலைஞன் அங்க தேவைப்படுறான். மிகச்சரியாக பிடிச்சிங்க. அந்த வீணையை மீட்டும் கலைஞன் போல செயல்படுவதுதான் மனம். மூளை என்பது அந்த வீணையை போன்ற வெறும் ஒரு கருவி மட்டும்தான். வாவ், சூப்பர் உதாரணம். இப்போ வீணையின் கம்பி அறுந்து போச்சுன்னா கலைஞனால சரியான இசையை வெளிப்படுத்த முடியாது இல்லையா? அதே போல மூளை பழுதடைந்தால் மனதின் செயல்பாடுகள் வெளியே தெரிவதில் சிக்கல் ஏற்படலாம். அதுக்காக மூளையை மட்டும் சரி செஞ்சிட்டா மனம் தானா இயங்கிடும்னு சொல்ல முடியாது. புரியுது. ஏன்னா மனம்ங்கிறது ஒரு ஸ்தூல பொருள் அல்ல. அதாவது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது தொட்டு உணர முடியாத ஒரு சூக்கும பொருள். அதாவது மூளைங்கிறது நாம பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர், மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. மனத நாம எக்ஸ்ரேலயோ ஸ்கேனர்லயோ பார்க்க முடியாது. ஆனா அதுதான் மொத்த சிஸ்டத்தையும் ஆபரேட் பண்ணுது. சரியா? அதேதான். ஐம்புலன்களும் எப்படி மனதின் மூலமாக மட்டுமே வேலை செய்யுதுன்னு புத்தகத்துல ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கிற உங்களையே எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப ஈடுபாட்டோட கண்களை மூடி உங்களுக்கு பிடித்தமான ஒரு இசைய ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு நேர் எதிரில் உங்களை நெருங்கிய நண்பன் வந்து நின்றாலும் உங்க கண்களுக்கு தெரியாது. ஆமா, நாம கவனிக்க மாட்டோம். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தாலும் உங்க காதுகளுக்கு கேட்காது. ஏன்? கண் என்ற உறுப்பு அங்கே திறந்துதான் இருக்கு. வெளிச்சம் கண்ணை தாக்கி மூளைக்கு சிக்னல் போகுது, காதுக்கும் சத்தம் போகுது. கரெக்ட். ஆனா மனம் அப்போது இசை என்ற வடிவமாக திரிந்து அந்த இசையோடு ஒன்றி நிற்கிறது. மனம் அங்கே அந்த புலன்களோட இல்லாததால் நண்பனை உங்களால பார்க்கவோ கேட்கவோ முடியல. சோ புலன்களுக்கு பின்னால் இருந்து இயக்கும் எஜமானன் மனம்தான். இது நாம அன்றாட வாழ்க்கையில பலமுறை அனுபவிச்ச ஒரு விஷயம்தான். படிக்கும்போது யாராவது கூப்பிட்டா காதுல விழாது. அப்போ இந்த மனம் எப்படிதான் இயங்குகிறது? அதோட மெக்கானிசம் என்ன? மனம் அடிப்படையில் 2 விதமாக இயங்குவதாக ஆசிரியர் பிரிக்கிறார். ஓஹோ. ஒன்று சங்கல்பம், மற்றொன்று விகற்பம். நாமாகவே ஒரு விஷயத்தின் மீது முழு கவனத்தை குவித்து விழிப்புணர்வோடு மனதை இழக்குவது சங்கல்பம். அதாவது கான்ஷியஸா பண்றது. ஆமா. உதாரணமா, நீங்க ரொம்ப கவனமா ஒரு பிசினஸ் பிளான் உருவாக்கும் போதோ அல்லது ஒரு கடினமான கணக்கை போடும்போதோ மனதை நீங்களே இயக்குறீங்க. அது சங்கல்பம். சரி. ஆனா எந்த வேலையும் இல்லாமல் நாம சும்மா இருக்கும்போது நம் கட்டுப்பாடே இல்லாமல் மனம் தானாகவே பல எண்ணங்களை உருவாக்கி பழைய நினைவுகளை கொண்டு வந்து கொட்டுறத கவனிப்போம். அது விகல்பம். ஆமா ஆமாம். நாம சும்மா இருக்கும்போதுதான் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஓடும். அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. விகற்ப நிலையில் மனம் இருக்கும்போது அது ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படுமா. ரிசீவர்னா ரேடியோ மாதிரிங்களா? ஆமா. தூரத்தில் இருக்கும் பிறரின் பலமான எண்ணங்கள் கூட அலைகளாக வந்து நம் மனதை தாக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு. உதாரணமா, உங்களை விட்டு பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் உங்கள் தாயார் உங்களை நினைத்து மிகவும் ஆழமாக ஏங்கினால், அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேளையில் இருந்தாலும் திடீரென்று உங்களுக்கு உங்கள் தாயாரின் ஞாபகம் வரும். இது ஏதோ தற்செயல் இல்லை. எண்ணங்களுக்கு அலைவரிசை இருக்கு. இங்குதான் விஷயம் ரொம்ப சீரியஸாவும் சுவாரஸ்யமாவும் மாறுது. ஏன்னா மனம் வெறும் கற்பனை அல்ல, அது நம் உடலையும் நம் விதியையும் கூட மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுன்னு இந்த புத்தகம் சொல்வது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. புத்தகத்துல உள்ள சில மருத்துவ உதாரணங்களை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தாலும் இதெல்லாம் நிஜமா சாத்தியமான ஒரு கேள்வி வருது. எந்த உதாரணம் சொல்றீங்க? அதாவது வெறும் தண்ணீரை இது கொடிய விஷம்னு ஒருவன் உறுதியாக நம்பினால் அவனுடைய உடல்ல உண்மையான விஷத்தின் தாக்கம் ஏற்படுகிறதா? ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வயிற்றுல ஆபத்தான கட்டி இருப்பதாக நினைத்து அவளை ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு மயக்கம் கொடுத்து எந்த அறுவை சிகிச்சையும் செய்யாமலேயே வெறும் ரத்தம் தோய்ந்த பஞ்சை காட்டி இதோ உன் கட்டி எடுக்கப்பட்டு விட்டது என்று நம்ப வைத்தவுடன் அவளுக்கு உள்ளே இருந்த உண்மையான கட்டி தானாகவே கரைந்து போன சம்பவத்தையும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கரெக்ட். இது எப்படிங்க சாத்தியம்? பிளசிபோ எஃபெக்ட் மூலமா வலி குறையலான்னு அறிவியல்ல சொல்றாங்க. ஆனா ஒரு பிசிக்கலான கட்டி வெறும் மன நம்பிக்கையால எப்படி கரையும்? ஆசிரியர் இது மெட்டபாரிக்கா சொல்றாரா இல்ல நிஜமாவே நடக்கும்னு உறுதியா வாதிடுறாரா? ஆசிரியர் ஜி கண்ணைய யோகி இதை வெறும் உருவகமாகவோ தத்துவமாகவோ சொல்லவில்லை. அவர் இதை ஒரு சூட்ச்ம அறிவியலாகவே முன்வைக்கிறார். சூட்ச்ம அறிவியல்னா உடல் எப்படி மனதின் கட்டளைகளுக்கு, அதாவது ஆழ்மனதின் கட்டளைகளுக்கு ஒவ்வொரு செல்லிலும் கீழ்ப்படுகிறது என்பதை அவர் விளக்குகிறார். நம் உடலின் ரசாயன மாற்றங்களை கட்டுப்படுத்துவதே எண்ணங்கள்தான். ஓஹோ. நீங்க கட்டின நம்புனா உடம்பு அந்த இடத்துல செல்களை பெருக்கி கட்டிய உருவாக்கும். கட்டி எடுக்கப்பட்டு விட்டதுன்னு ஆழ்மனம் 100க்கு 100 நம்பிட்டா உடம்பு அந்த செல்களை அழிச்சிடும். இதுதான் புத்தகத்தோட வாதம்.
வாவ்! இது நாம இன்னும் பெரிய பின்னணியோடு, அதாவது கர்மா அல்லது விதியோடு இணைத்து பார்த்தால் இன்னும் ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் நமக்கு கிடைக்கும். கர்மாவுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கர்மா வினையோ, ஜோதிடப்படி நடக்கும் சுக்கிர திசையோ அல்லது ராகு திசையோ ஒருத்தருக்கு நேரடியாக வானத்திலிருந்து ஒரு பெட்டி நிறைய பணத்தையோ அல்லது ரோட்ல போகும்போது ஒரு விபத்தையோ கொண்டு வந்து கொடுத்துருன்னு நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படிதானே நம்புறோம். ஆனா அது அப்படி வேலை செய்யறதில்ல. ஒரு நிமிஷம். அப்போ ஒருத்தருக்கு 7 சனி நடக்குதுன்னா அந்த கிரகம் அவரை நேரடியா எந்த பாதிப்பும் பண்றது இல்லையா? அப்புறம் எப்படித்தான் அந்த கிரகங்களோ கர்மாவோ ஒருத்தர் வாழ்க்கையில வேலை செய்யுது? அதோட மெக்கானிசம் என்ன? மிகச் சிறப்பான கேள்வி. இந்த இடத்துல தான் ஆசிரியர் ஒரு பிரம்மாண்டமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். கிரகங்களோ கர்மாவோ மனிதனின் வெளிப்புற உலகத்தை மாற்றுவதில்லை. அப்போ அவை மனிதனின் சித்தம், அதாவது ஆழ்மனம் மூலமாக செயல்படுகிறன. கிரகங்கள் அல்லது கர்மா இந்த சித்தத்தை தூண்டி மனதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உருவாக்குகிறன. ஓ, எண்ணத்தை மாத்துதா? ஆமா. உதாரணமா, உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கணும்னு கர்மா இருந்தா எந்த வாகனமும் தானாக வந்து உங்கள் மீது மோதாது. மாறாக உங்கள் சித்தத்தில் ஒரு தூண்டுதல் ஏற்படும். எப்படிப்பட்ட தூண்டுதல்? இன்னைக்கு நாம வழக்கமான நேரத்தை விட ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் கிளம்புவோம் அல்லது இந்த குறுக்கு வழியில போவோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். கரெக்ட். அந்த எண்ணத்தின்படியே நீங்கள் செயல்படுவீர்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் இருப்பதால் தான் விபத்து நடக்கிறது. ஆக கர்மா நேரடியாக செயல்படாது. அது உங்கள் மனதின் வழியாக எண்ணங்கள் மூலமாக உங்களை இயக்கி ஒரு செயலை செய்ய வைத்து அதற்கான விளைவை கொடுக்கிறது. வாவ்! இது நிஜமாகவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட். அப்போ இந்த லாஜிக்கை வச்சு பார்த்தா நம்மோட மனதையும் எண்ணங்களையும் நம்ம உறுதியாக கட்டுப்படுத்தினா கிரகதோஷங்களையும் கர்ம வினையையும் கூட நம்மால வெல்ல முடியுமா? அந்த கர்மாவோட தூண்டுதலுக்கு நம்ம ஆட்படாம தப்பிக்க முடியுமா? 100க்கு 100 முடியும். அதுதான் இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய மையக்கருத்து. சூழ்நிலைகள் நம் மனோபாவனையை பொறுத்தே அமைகின்றன என்பதை அடித்துச் சொல்கிறார். சூப்பர். அதனால்தான் யத் பாவம் தத் பவதி என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அதாவது, நீ எதை உறுதியாக பாவிக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் விதியை வெளியே தேடாதீர்கள். உங்கள் மனதைக் கொண்டு விதியை வெல்ல முடியும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை, செயல்முறையை இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, மனதால உடம்புக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தலாம், கர்மாவை தடுக்கலான்னு வச்சுப்போம். ஆனா மனதால் உடலை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள வெளிப்புற பொருட்களையும் ஈர்க்க முடியும் என்ற அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். கண்டிப்பா. இதை மனச்சிருஷ்டி என்று ஆசிரியர் சொல்றார். ஒரு தச்சன் மரத்தில் ஒரு யானையை செதுக்குவதற்கு முன் அந்த யானையை தன் மனதில் முழுமையாக செதுக்குகிறான். இது லாஜிக். ஆமா. ஆனா இதே மனசக்தியை பயன்படுத்தி தன் தோட்டத்திற்கு 4 ரோஜா செடிகள் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக நினைத்த ஒரு பெண்ணுக்கு எங்கேயோ கப்பலிலிருந்து தவறி விழுந்த அந்த செடிகள் கடலில் அடித்து வரப்பட்டு அவளுக்கு கிடைத்த ஆச்சரியமான கதையை ஆசிரியர் சொல்றார். அதே போல தன் அண்ணனைப் போல தானும் வேல் டாக்ஸி வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என மனச்சிருஷ்டி செய்து எந்த முதலீடும் எண்ணாமல் வெற்றி பெற்றவரின் கதையும் இதில் இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது லாஜிக்க மீறி ஏதோ மாயாஜாலம் மாதிரி இல்லையா? அதாவது இது மாயாஜாலம் போல தோன்றலாம். ஆனா மானச யோகத்தின்படி இது ஒரு சூக்கும அறிவியல். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டா, மனம் என்பது மனிதனின் மண்டையோட்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் ஒரு உறுப்பல்ல. அப்புறம் அது மன ஆகாயம் என்ற பிரபஞ்ச பெருவெளியில் பரவியுள்ள ஒரு சக்தி. எப்படி ரேடியோ அலைகள், ஒளி அலைகள், காந்த அலைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இந்த காற்றில் பரவி இருக்கிறதோ, அதே போல மனதிற்கும் அலைகள் உண்டு. தாட் வேவ்ஸ்னு சொல்றாங்களே, அதுவா? அதேதான். ஒருவருடைய எண்ணம் மிக வலுவாகவும் குழப்பம் இல்லாமலும் இருக்கும்போது அந்த மன அலைகள் தலையை தாண்டி பிரபஞ்சத்தில் உள்ள மன ஆகாயத்தில் பயணிக்கின்றன. அந்த அலைகள் அதற்கு தகுந்த சூழ்நிலைகளையும் நபர்களையும் ஈர்க்கின்றன. இதுதான் அந்த ரோஜா செடி கதையிலும் டாக்ஸி கதையிலும் நடந்தது. ஓ, அப்போ நம்ம மூளை ஒரு மொபைல் போன் மாதிரி மன அலைகள் நெட்வொர்க் சிக்னல் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? இதுதான் டெலிபதி அல்லது மானத தந்தி என்று சொல்லப்படுகிறதா? மிகச்சரியான ஒப்பீடு. அதேதான். ஒருத்தரோட எண்ணம் உலகத்தின் மறுமூலையில் இருப்பவரை சென்றடையும் என்பதை ஆசிரியர் ஒரு அற்புதமான நிகழ்வின் மூலம் விளக்குகிறார். என்ன நிகழ்வது? ஆஸ்திரேலியாவில் மரணப்படுக்கையில் இருந்த ஒரு அத்தை தன் மருமகளை பார்க்க வேண்டும் என்று மிக வலுவாக ஏங்குகிறார். அந்த நேரத்தில் இங்கிலாந்தில் கடற்கரையில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் காதுகளில், உன் அத்தையின் உயிர் போய்க் கொண்டிருக்கிறது என்ற குரல் அசரீரியாக கேட்கிறது.
இங்கிலாந்துல இருக்கிறவங்களுக்கு காதுல கேட்டுச்சா? நாளே அவளுக்கு தந்தி வருகிறது. இது எப்படி நடந்தது? ஆஸ்திரேலியாவில் புறப்பட்ட அந்த வலுவான மன அலை மன ஆகாயத்தின் வழியே பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து இங்கிலாந்தில் இருக்கும் அந்த பெண்ணின் மனதை தாக்கி அங்கே அந்த எண்ணத்தை, குரலை உருவாக்குகிறது. வாவ்! ஆசிரியரின் பார்வையில் மானதத்தந்தி என்பது 100க்கு 100 சாத்தியமான, நிரூபிக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் இருங்க. மனதின் சக்தி இவ்வளவு தூரம் எல்லைகளை கடந்து பயணிக்குதுன்னா, ஒரு மனிதன் தன் உடலை விட்டு மனதால் வெளியே செல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இதத்தான் ஆஸ்ட்ரல் டிராவல் அல்லது சூக்கும யாத்திரைன்னு சொல்றாங்களா? ஆமாம், இதைப் பற்றியும் மிக விரிவாக புத்தகம் பேசுகிறது. நம்முடைய கண்ணுக்குத் தெரியும் இந்த ஸ்தூல உடலுக்குள்ளே சூக்கும உடல் ஒன்று இருப்பதாக ஆசிரியர் விளக்குகிறார். ஓகே. இந்த இரண்டு உடல்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. இது பாசக்கயிறு என்று அழைக்கப்படுகிறது. பாசக்கயிறு அப்படின்னா என்ன? உடம்புல அது எந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு? இந்த பாசக்கயிறு நம்முடைய நாபி அல்லது தொப்புள் பகுதியிலுள்ள மணிப்பூர சக்கரத்துல இணைக்கப்பட்டிருப்பதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. ஏன் தொப்புள் பகுதி? ஏன்னா ஒரு குழந்தை தாயின் கருப்பையில் உருவாகும் போது அதற்கான உயிர் சக்தி தொப்புள் கடி வழியாகத்தான் செல்கிறது இல்லையா? அதே போல இந்த சூக்கும உடலும் ஸ்தூல உடலும் தொப்புள் பகுதியில தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஓஹோ. சூக்கும யாத்திரை செய்யும் ஒரு நபர் ஆழ்நிலை தியானத்தின் மூலம் தனது ஸ்தூல உடலிலிருந்து சூக்கும உடலை பிரிக்கும்போது ஆரம்பத்தில் அதிவேகமாக சுழல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஒருவேளை அந்த சூக்கும யாத்திரையின் போது அந்த பாசக்கயிறு அருந்து விட்டால் என்ன ஆகும்? மீண்டும் உடலுக்குள் வர முடியுமா? அந்த பாசக்கயிறு அறுந்துவிட்டால் அதுதான் மரணம். நிஜமாவா? ஆமா, மீண்டும் உடலுக்குள் வர முடியாது. பழங்காலத்தில் இறந்தவர்களை ஏன் புதைக்காமல் எரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? உடல் அழியாமல் இருக்கும் வரை இந்த பாசக்கயிறு முழுமையாக அறுபடாது. ஆ. அதனால் சூக்கும உடல் தன் யாத்திரையை தொடர முடியாமல் அந்த உடலையே சுற்றிக் கொண்டிருக்கும். உடல் எரிக்கப்பட்டு அழிந்தால்தான் இந்த பாசக்கயிறு முழுமையாக அறுபட்டு சூக்கும உடல் தன் அடுத்த கட்ட யாத்திரையை சுதந்திரமாக தொடர முடியும் என்ற மிக ஆழமான ஒரு ஆன்மீக தகவலை ஆசிரியர் இங்கே பகுத்தறிவோடு பகிர்கிறார். இதை கேட்கும்போதே கொஞ்சம் பயமாவும் அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அப்போ நாம் தினமும் தூங்கும்போது காணும் கனவு என்பதும் ஏதோ மூளையோட பிரமை கிடையாது, இந்த சூக்கும உடலின் வேலைதானா? உறுதியாக. கனவு என்பது வெறும் மூளைக்குள் நடக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டுமல்ல. அப்போ அது நிஜமான அனுபவமா? ஆமா, ஒருவன் கனவில் ஒரு புலியைக் கண்டு பயப்படும்போது அவனுக்கு உண்மையாகவே முகம் வெளிறுகிறது, உடல் வியர்க்கிறது, நாடி துடிப்பு எகிறுகிறது. கரெக்ட். சில சமயம் அலறிட்டே எழுந்திருப்போம். விழித்த பிறகும் கனவில்தான் பார்த்த அந்த புலியை அவனால் அப்படியே தத்ரூபமாக வரைய முடிகிறது. கொஞ்சம் லாஜிக்கா யோசித்து பாருங்கள். தூங்கும்போது கண்கள் மூடிதான் இருந்தன, இருட்டில்தான் படுத்திருந்தான், வெளிச்சமே இல்லை. அப்படியென்றால் அங்கே அந்த புலியை பார்த்தது எந்த கண்? புலி உருமும் சத்தத்தை கேட்டது எந்த காது? அட, இது ஒரு சூப்பரான பாயிண்ட். அது ஊனக்கண் இல்ல, அது மணக்கண். புலிய அடித்தது மணக்கை. 100க்கு 100 உண்மை. இந்த ஸ்தூல உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் வெறும் கருவிகள்தான். உண்மையாகவே பார்ப்பதும் கேட்பதும் அனுபவிப்பதும் உள்ளே இருக்கும் சூக்கும உடலின் உறுப்புகள்தான். ஓஹோ. அதனால்தான் கனவில் நடக்கும் சம்பவங்கள் நம் சித்தத்தில் ஆழமாக பதிந்து நம்மை நிஜமாகவே அவ்வளவு தூரம் பாதிக்கின்றன. வாவ்! இந்த மானச யோகம் புத்தகம் மனதை பற்றிய நம்முடைய மொத்த பார்வையும் தலைகீழா மாத்துது. நாம் பார்த்த முதல் உதாரணத்துக்கு வருவோம். அந்த மரத்தின் வேர். நம் மனம் என்ற அந்த ஆணிவேரை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால், கர்மாவையோ விதியையோ பழிச்சொல்லாமல் நம் வாழ்க்கையின் கிளைகளிலும் பழங்களிலும் நாம் விரும்பும் மாற்றங்களை உறுதியாக கொண்டு வர முடியும் என்பது மிகத் தெளிவாக புரிகிறது. இந்த சப்ஸ்கிரைபரின் கோரிக்கை மூலமா நமக்கு ஒரு அற்புதமான திறவுகோல் கிடைச்சிருக்கு. உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி இதை சிந்தித்து பார்க்கிற அனைவருக்கும் நான் ஒரு இறுதியான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரன் இரவு தூங்குகிறான். அவனுக்கு ஒரு நீண்ட கனவு வருகிறது. இந்த கனவில் அவன் ஒரு பெரிய அரசனாகி செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்து ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் ஒரு புலியால் கொல்லப்படுகிறான். புலி அடித்ததும் திடுக்கிட்டு வியர்த்து விழிக்கிறான். விழித்த பிறகு அது கனவுன்னு அவனுக்கு புரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு எதேச்சையாக அவன் கனவில் ஆட்சி செய்த அதே ஊருக்கு நிஜமாகவே போகிறான். அங்கே விசாரித்தால் உண்மையாகவே அவன் கனவில் வாழ்ந்தது போல ஒரு அரசன் அங்கே வாழ்ந்து புலியால் கொல்லப்பட்டு இறந்ததாக மக்கள் சொல்கிறார்கள். அட கடவுளே! அப்படியென்றால் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையும் விழித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பதும் ஒரு நீண்ட கனவுதானா?
விழித்த பின் இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் பொய்யாகி விடுமா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.